ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரௌனி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் டார்க் சாக்லேட்டு, 2 எக்கு, மைதா, ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், ஆயில், கொக்கோ பவுடர், அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர். இது மட்டும்தான் இதுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி வந்து ப்ரௌனி வந்து ஆயில் வச்சு தான் செய்ய போகிறேன். ஆயில் வச்சு செய்யும்போது அந்த சில்கியாக வர்றதுக்கு சான்ஸ் உண்டு, நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம பட்டர் வச்சு பண்ணாலும் பண்ணிக்கலாம். என்னென்னா ஆயிலுக்கும் பட்டருக்கும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஆயில் எடுக்கிறத விட ஒரு 10 கிராம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பட்டர் எடுத்துக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான், வேறு எதுவுமே வந்து சேஞ்சஸ் கிடையாது. நான் இன்றைக்கி சரி எப்போவும் வந்து நம்ம பட்டர் வச்சு செய்வோம், இன்றைக்கி கொஞ்சம் ஆயிலில் செய்யலான்னு செய்கிறேன். அதுக்கு வந்து நம்ம வந்துன்னா வெட் இன்க்ரீடியண்ட் வந்து என்னென்னங்கிறத அதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். வெட் இன்க்ரீடியண்ட் என்னென்னா, 2 எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா விஸ்கு வச்சே வந்து நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் விஸ்கே போதும். ஏன்னா நம்ம இது கேக் அளவுக்கு நம்ம இது செய்ய போகிறது கிடையாது, அதனால் விஸ்க் மட்டுமே போதும். கேக்குக்குன்னா தான் வந்து பீட்டர் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரௌன் சுகர் வித் ஒயிட் சுகர், இது வந்து 75 கிராம் 75 கிராம், டார்க் சாக்லேட் வந்து 200 கிராம், மைதா 90 கிராம், கொக்கோ பவுடர் 30 கிராம், ஆயில் வந்து 130 கிராம். இவ்வளோ தான் நம்ம எடுத்துருக்கிற அளவு. இதில் கொக்கோ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்கை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகரை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க சாஃப்டாக. அதை கிரைண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்கோட வந்து நம்ம விஸ்க் வச்சு பீட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக நம்ம பீட் பண்ணுறோம். இதுக்கு இடையில கேப்பில் நம்ம என்ன பண்ணிடலான்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டீல் பாத்திரம் வச்சு அதில் வந்து நம்ம 200 கிராம் எடுத்துருக்கிற டார்க் சாக்லேட் வித் ஆயில் எடுத்துருக்கிற ஆயில், இது வந்து எப்படின்னா நான் கோல்ட் வின்னர் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி என்னென்னா என்ன சொல்கிறது, கோல்ட் வின்னர் ஆயில், ரீஃபண்ட் ஆயில், அந்த மாதிரி நீங்கள் ரீஃபண்ட் ஆயில்ஸ் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆயில் இது எல்லாமே நம்ம விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இதை மேலே வைக்க போகிறோம். வச்ச உடனே அந்த ஹீட்டுக்கே வந்து இந்த டார்க் சாக்லேட், ஆயில் இது ரெண்டுமே வந்து மெல்ட் ஆகும். ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெட் இன்க்ரீடியன்ட் வந்து சுகர், எக்கு போட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெல்ட்டான இந்த டார்க் சாக்லேட் வித் ஆயில் இதை ரெண்டையும் ஊற்றி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் நம்ம என்ன சேர்த்துறோம் அப்படின்னா, வெண்ணிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துறோம். அது வந்து எக்ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துறோம். அது ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதே எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஹேண்ட் விஸ்க்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா என்னென்னா ஈவனாக ஃபுல்லாக அந்த சாக்லேட் வந்து எல்லாமே சாக்லேட் கலரில் தெரிகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். 1க்கு 2 மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து ஒரு 2 பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னா, அந்த சுகர் அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறோம். அடுத்தது வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் என்னென்ன அப்படின்னா, மைதா வித் கொக்கோ பவுடர், மைதா வித் கொக்கோ பவுடர், இதை ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சளிச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா, அதில் இருக்கிற தூசி ஏதாவது இருந்தால் கூட அது அப்படியே இந்த ஜல்லடையில் நின்றோம். பார்த்திங்கன்னா தெரியுதா, கண்ணுக்கு தெரியாத தூசி இருக்கும். அதை நம்ம சளிச்சு ஆட் பண்ணிட்டோம்னா, ஏன்னா நம்ம இது சாப்பிட்ற பொருள், அதனால் சளிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஹேண்ட் மிக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண அது நம்ம போட்ட கலர் என்னவாக இருந்தது, எடுக்க எப்படி ஆகுது அப்படின்னா அது டார்க் கலர் ஆகுது. என்கிட்ட வந்து இதுக்கு நம்ம ஒரு கஸ்டமருக்காக தான் இது பண்ணுறோம். அவங்க வந்து என்னென்னா ரொம்ப டார்க் கலர் வேணும்னு சொன்னதுனால நம்ம கொக்கோ பவுடர் வந்து ஒரு 10 கிராம்ஸ் கூடயே போட்டோம், 40 கிராம்ஸ் போட்டோம். உங்களுக்கு வந்து நார்மலாக அந்த ப்ரௌனி கலருக்கு வந்து ஒரு 30 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். நான் இந்த கேப்புக்கு இடையில நான் வந்து ஓடிஜியில் தான் வைக்கிறேன். அதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் எடுத்து இதை ஊற்றியாச்சு. ஊற்றுற கேப்பில் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வைங்க. 180 டிகிரியில் டபுள் பாயிலிங்கில் வந்து மேலே கீழே 2 சைடுமே வந்து பாயில் ஆகிற மாதிரி 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை வைக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணி நாங்கள் உள்ளே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எங்களோட ஓடிஜியில் 180 டிகிரிக்கு 15 மினிட்ஸ்லேயே வந்து அது பேக் ஆகிடுது. ஒரு ஓடிஜிக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பேக்கிங் டைம் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். உங்கள் ஓடிஜியில் ஒரு நார்மல் கேக்கோ ஒரு ப்ரெட்டோ எவ்வளோ நேரம் பேக் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு தெர்மோமீட்டர் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த தெர்மோமீட்டர் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த எவ்வளோ ஹீட்டில் இதாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெர்மோமீட்டர் காமிக்கும். அதை செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வைங்க. இல்லைன்னா அது கருகிடும், கரெக்டாக வந்து பேக் ஆகாது.
அதனால் அவங்கவுங்க ஓடிஜிக்கு தகுந்த மாதிரி எத்தனை டிகிரி எவ்வளோ டைம் வைக்கலாங்கிறது நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வச்சது வந்து என்னோடது ஃபேபர் தான். 180 டிகிரியில் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் டைம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோன்னா நம்ம என்ன பண்ணிடணும், ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு டூத் பிக் வச்சு குத்தி டஸ்ட் பண்ணியாச்சு. அதில் ஒட்டலை. எடுத்து அப்படியே நம்ம வெளியே வச்சிடறோம். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அது நல்லா கூல் டவுன் ஆகி செட்டில் ஆகி ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த சில்கியாக மேலே தெரியும். உடனே தெரியாது. பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் தெரியுது. இனி இதுக்கு மேலே நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் வந்து என்னென்னா பட்டர் வந்து ஒரு சிலர் ஏற்றுக்காதவங்க நீங்கள் ஆயிலில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சேம்